சன்னா மசாலா எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். நேற்று நைட்டே ஒரு கப்பு சுண்டல் எடுத்து வெள்ளை சுண்டல் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். காலையில் எடுத்து குக்கரில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு 3 விசில், ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஃபுல்லாக வச்சுட்டு 2 விசில் சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா அதை வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கு பிறகு அந்த பச்சை வாடை பொருளுக்கு அந்த எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்குங்க. அதெல்லாம் வேகணும், கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த மசாலா, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் வேகணும். அது வெந்ததுக்கு பிறகு ஒரு பழுத்த தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி அதையும் அதில் போட்டு அதையும் அதில் வேக விடணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு எடுத்து ஆற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி, ஆயில் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன துண்டாக போடணும், நிறையா போட்டுறக்கூடாது. போட்டு ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு எண்ணெயில் வதங்க விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த ஆயிலில் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறணும். எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இது அவிச்சு வச்சுருக்கோம்ல சுண்டல், அது தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடக்கூடாது. அப்படியே அந்த தண்ணியோட அந்த சுண்டலை அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு பவுலில் மாற்றி கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி எடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.